நமக்கு மிகவும் தேவையான ஒன்று காடு. காடு இல்லைன்னா இன்னைக்கு நாம் உயிர் வாழ முடியாது, இயற்கையாக சுவாசிக்க முடியாது. இங்கு வருகை தந்திருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழ் தேசிய உழவர் உழைப்பாளர் விடுதலை கழகம் சார்பாக எனது மகத்தான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு மிகவும் தேவையான ஒன்று காடு. காடு இல்லைன்னா இன்னைக்கு நாம் உயிர் வாழ முடியாது, இயற்கையாக சுவாசிக்க முடியாது. ஒரு பள்ளியிலே ஆசிரியர் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது மாணவனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார், காடு என்றால் என்ன என்று. அதற்கு அந்த மாணவன் தோட்டக்காடு, பூக்காடு, பட்டிக்காடு, பருத்திக்காடு என்று கூறுகிறான். ஆமாம் தோழர்களே, இப்பொழுது காடு என்றால் பார்ப்பதற்கு மிகவும் அரிதாகவே இருக்கிறது. அந்த மாணவர்கள் கற்பனையில் மட்டும்தான் பார்த்திருக்கிறார்கள். ஏனால் இன்றைக்கு காடு அந்த அளவுக்கு அழியப்பட்டிருக்கிறது. மேலும் மழை, இந்த காட்டுனால என்ன பயன் இருக்கு, அதிகமாக என்ன பயன் இருக்குன்னா நமக்கு மழை பெய்ய முக்கியத்துவம் கொடுக்குது, முக்கியமாக இருக்கிறது. இந்த மழை சேமித்து இந்த மழையை சேமித்து நம்ம இந்த வருஷம் முழுதும் நம்மளுக்கு கொடுக்க ஒரு முக்கிய ஆற்றலாக செயல்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மரங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே மரங்களை வெட்டுவதும், வெட்டி ஆற்றில் போட்டு அதை வேறு பாதைகளில் எடுத்துச் செல்லப்பட்டு தண்டவாளங்கள் அமைப்பதற்கும் பல்வேறு பயன்பாட்டிற்கும் மரங்களை அழித்து நாசமாக்குகிறார்கள். காடுகளை ஒரு புறம் அழித்து தேயிலை, காபி, ஏலக்காய் போன்ற செடிகளை பயிரிட்டு காட்டை அழித்தார்கள். அது மட்டுமல்லாது காட்டுக்கு பாதுகாப்பான காட்டு விலங்குகளை அழித்து நமது காட்டை அழித்தார்கள் மற்றும் அதனை கொள்ளையடித்து வியாபாரம் ஈட்டினார்கள். நம் காட்டிலே கிடைக்கின்ற அரிய மூலிகைகள் அது நம் நோய்களை நீக்க பயன்படுது. அப்படி இருக்கிற மூலிகைகள்லாம் நம்ம காட்டில் தான் கிடைக்குது. டெல்லியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஒரு விஞ்ஞானிகள் வர்றாங்க. அப்பொழுது அவங்களால அந்த மலைமுகட்டை ஏறவே முடியலை. ஆனால் அங்கே உள்ள மேற்கு தொடர்ச்சியில் உள்ள மக்கள் வேகமாக அந்த மலையை ஏறிட்டு போகிறாங்க. அதற்கு என்ன காரணம்? அதற்கு ஆரோக்கிய பச்சை என்ற செடியின் காய்களை அவர்கள் வாயில் ஒதுக்கி கொண்டு போனார்கள். அந்த ஆரோக்கிய பச்சை இலையின் இலை எய்ட்ஸ் நோயை நீக்க பயன்படுகிறது. அதுபோன்று ஆரோக்கிய தாமரை, சஞ்சீவி, இந்த மாதிரி கல் தாமரை போன்ற பயன்பாட்டிற்குள்ள அரிய வகை மூலிகைகளும் நம் காடுகளில் தான் கிடைக்கிறது. ஆகவே நாம் காடுகளை பாதுகாத்து வர வேண்டும். எங்கெல்லாம் வளங்கள் அதிகங்களோ, ஆறுகள் அதிகமோ, ஓடைகள் அதிகமோ அங்குதான் அழிவுகளும் அதிகமாக வரப்பட்டிருக்கிறது. ஏனால் அங்கு கனிம வள சுரண்டல் அதிகமாக கொண்டு வருகிறது. நிலக்கரி, இரும்பு, வைரம் போன்ற இயற்கை கனிம வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். மேலும் குளிர்ச்சியான பகுதியில் தொழிற்சாலை அமைப்பதும், தங்கும் விடுதி அமைப்பதும் போன்ற பயன்பாட்டிற்காக காடுகளை அழித்தார்கள். எடுத்துக்காட்டாக கொடைக்கானலிலே தெர்மாமீட்டர் தொழிற்சாலை அமைத்தார்கள். ஆனால் அது மக்கள் போராட்டத்தால் மூடப்பட்டது. மேலும் அதன் பாதரச கழிவுகள் அகற்றப்படவில்லை. மேல் தொட்டிகளான மலைகளிலே சேகரிக்கப்படும் நீரானது அது ஆறுகளிலும் கடல்களிலும் ஓடைகளிலும் சேகரித்து அந்த நீரானது மக்கள் பயன்படுத்தும் போது
மற்றும் விலங்குகளும் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். மேலும் இயற்கை வேளாண்மை இப்போ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ எல்லாம் செயற்கை உரங்களை பயன்படுத்தி மக்களை அதிக நோய்க்கு உள்ளாக்குறாங்க. ஆகவே இயற்கை வேளாண்மையை பயன்படுத்தணும். ரசாயன உரங்களை பயன்படுத்தி மக்களை நோய்க்கு உள்ளாக்காதீர்கள். தமிழ்நாட்டில் 80% விழுக்காடு தான் 2 ஏக்கருக்கு மேலே யாருக்கும் நிலம் இல்லை. இதனால அதிகமான விவசாயிகள் வேறு தொழிலை நோக்கி மாற்று தொழிலை நோக்கி செல்றாங்க, இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அரசாங்கம் இதுக்கு தகுதியான ஒரு அரசு உதவி செஞ்சு விவசாயிகளை பாதுகாக்கணும், மரியாதை செலுத்தணுங்கிற கேட்டுக்கிறேன். ஆகவே தோழர்களே, நமது இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதை இந்த ஒன்றிய அரசானது ஒரு நோக்கமாகவே கொண்டுள்ளது. ஆகவே தோழர்களே, நாம் உழைக்கும் பாட்டாளி வர்க்கமாய் ஒன்றிணைந்து நாம் தனித்தமிழ்நாடு அமைய போராடுவோம். நன்றி, வணக்கம்.